கோடிக்கணக்கான தொண்டர்களை உறுப்பினர்களாக கொண்டுள்ள மாபெரும் அரசியல் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையொட்டி அஇஅதிமுக தலைமை கழகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழி நெடுகிலும் சாலையின் இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். மேள தாளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அவரது சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் 2467 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்தார். சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரின் வருகையையொட்டி காலையிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகம் முன்பு உற்சாகத்துடன் திரண்டிருந்தனர். பேண்டு வாத்தியம் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் இசைத்தும் ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதை வழங்கியும் தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமை கழகம் அமைந்துள்ள சாலையில் கழக கொடிகளும் வண்ண பலூன்களும் பறக்க விடப்பட்டிருந்தன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கைகளை அசைத்தவாறு தொண்டர்களின் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டார். தலைமை கழக வாயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், கழக பொருளாளரும் அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம், தலைமை நிலைய செயலாளரும் அமைச்சருமான திரு பி பழனியப்பன் ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து தலைமை கழகம் முன்பு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கரங்களை அசைத்து வாழ்த்து தெரிவித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான ஆணையாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திருமதி இரா விசாலாட்சி நெடுஞ்செழியன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் வழங்கினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு கழக பொருளாளரும் நிதி அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பூங்கொத்துக்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. தலைமை கழகம் முன்பு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்புரையாற்றினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பெருமளவிலான தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து தலைமை கழகத்திலிருந்து தமது இல்லத்திற்கு திரும்பிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழி நெடுகிலும் ஏராளமானோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைவரின் வாழ்த்துக்களையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார்.